ஸ்கிரீன் பிளேனா என்னன்னு சில பல புத்தகங்கள் வழியா நான் கத்துக்கிட்டேன். நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த சீரீஸ். ஸ்கிரீன் பிளேனா என்னன்னு சிம்பிள் டேர்ம்ஸ்ல சொல்லணும்னா a story told with pictures. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டோரி, அதாவது கதைங்கிறது என்ன? ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ள வடிவமைக்கப்பட்ட இன்ஃபர்மேஷன் ஆர் நியூஸ் தான் கதை. அதை ரிவர்ஸ்ல சொல்லணும்னா வடிவமைக்கப்படாத கதை ஒரு செய்தி. உதாரணத்துக்கு இந்தோனேஷியால நடந்த ஒரு நிகழ்ச்சியை பார்ப்போம். ஒரு கணவன் மனைவி இருக்காங்க. அந்த கணவன் தன் மனைவியோட அம்மா கூட இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கான். அந்த ரிலேஷன்ஷிப் பத்தி மனைவிக்கு தெரிய வருது. அந்த மனைவி தன்னோட கணவனும் அம்மாவும் செஞ்ச தவற சோசியல் மீடியா வழியா அம்பலப்படுத்துறா. இந்த நியூஸ் இந்தோனேஷியாவோட ஊடகங்கள்ல பரவலா பேசப்படுது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான நியூஸை நம்ம படிச்சிருப்போம் இல்ல கேட்டிருப்போம். இந்த நியூஸை ஸ்கிரீன் பிளே ஸ்ட்ரக்சருக்குள்ள அடாப்ட் பண்ணி ஒரு படமா எடுக்கிறாங்க. அந்த படம் பேரு நோர்மா. அது பாக்ஸ் ஆபீஸ்ல செம ஹிட். இந்த படம் இந்தோனேஷியால மட்டும் இல்லாம பக்கத்து நாடுகளான மலேசியா, சிங்கப்பூர்லயும் பிரபலமாகுது. மார்ச் மாசம் வெளியான படத்தை ஆகஸ்ட் மாசம் நெட்ஃபிளிக்ஸே வந்து வாங்குறாங்க. இந்தோனேஷியா வெளியான படங்கள்லயே அதிக வசூல் செஞ்ச படமா நோர்மா மாறுது. ஒரு நியூஸை எந்த அளவுக்கு ஸ்ட்ரக்சருக்குள்ள கொண்டு வரமோ அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான கதையா அது மாறும். அயன் ராண்ட் அப்படிங்கிற அமெரிக்கன் பிலாசபர் செலக்டிவ் ரீக்ரியேஷன் ஆஃப் ரியாலிட்டி அப்படின்னு ஒன்னு சொல்றாரு. அதை நீங்க சினிமாவுக்கும் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு பார்ப்போம். ஸ்ட்ரக்சரோட ரூட் வேர்டு ஸ்ட்ரக்ட். இதுக்கு ரெண்டு டெஃபினிஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் பில்ட் ஆர் புட் சம்திங் டுகெதர். கட்டிடம், பைக் இதெல்லாம் இதுக்கு உதாரணமா சொல்லலாம். செகண்ட் டெஃபினிஷன் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த பார்ட்ஸ் அண்ட் ஹோல். ரெண்டாவது டெஃபினிஷன் தான் ஸ்கிரீன் பிளேவுக்கு நமக்கு தேவை. பார்ட் அண்ட் ஹோல், இந்த டிஸ்டிங்ஷன் ரொம்பவே முக்கியம். இதையும் ஒரு உதாரண வழியா பார்க்கலாம். செஸ் கேமை எடுத்துப்போம். அந்த கேமை ஹோல்னு வச்சுட்டோம்னா அது 4 பார்ட்டால ஆனது. இந்த பீசஸ், பிளேயர்ஸ், போர்டு அண்ட் ரூல்ஸ். இந்த 4 மொத்தமா சேர்ந்தது தான் செஸ் கேம். இதையே ஸ்கிரீன் பிளேக்கு போட்டு பார்த்தோம்னா சீன், ஆக்ஷன், கேரக்டர், கான்ஃபிளிக், டயலாக், சீக்வன்ஸ் இது எல்லாமே பார்ட். ஒட்டுமொத்த ஸ்டோரி ஹோல். ஒரு பார்ட்டுக்கும் இன்னொரு பார்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன, ஒரு பர்டிகுலர் பார்ட்டுக்கும் அந்த ஒட்டுமொத்த கதைக்கு உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கறதெல்லாம் சேர்ந்து தான் ஒட்டுமொத்த கதையை தீர்மானிக்குது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு டேபிளோட ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது 4 கால், மேல ஒரு சமதளமான டாப். அந்த டேபிள் உயரமா இருக்கலாம், குள்ளமா இருக்கலாம், ரவுண்டா இருக்கலாம், ரெக்டாங்கிளா இருக்கலாம், மரத்தால் ஆனதா இருக்கலாம், கண்ணாடியால் ஆனதா இருக்கலாம். ஆனா எல்லாத்துக்கும் அதோட ஸ்ட்ரக்சர் சேம் தான். 4 கால், மேல ஒரு ஹரிசான்டல் டாப். இதே மாதிரி ஸ்கிரீன் பிளேவை அதோட ஸ்ட்ரக்சருக்குள்ள ஃபர்ஸ்ட் கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களோட கிரியேட்டிவிட்டியை எப்படி வேணா காட்டலாம். ஸோ பேசிக் ஸ்ட்ரக்சர் ரொம்பவே அவசியம். அப்போ ஸ்ட்ரக்சர் மீறி படம் எடுக்கவே கூடாதா அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பா உங்களுக்கு தோணும். தாராளமா நீங்க ஸ்ட்ரக்சர் மீறி படம் எடுக்கலாம். அப்படி எடுக்கப்பட்ட படங்கள் ஹிட் ஆகி சினிமாவோட போக்கையே மாத்தின வரலாறு உண்டு. அப்படி நீங்க ஸ்ட்ரக்சர் மீறி படம் எடுக்கணும்னா கூட முதல்ல உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிருக்கணும். ஒரு வெற்றிகரமான படம் எந்த அளவுக்கு சிரத்தையோட எழுதப்படுதோ அதே அளவுக்கு கவனத்தோட தான் ஒரு மோசமான படமும் எழுதப்படுது. அப்போ ஒரு நல்ல படத்தை எப்படிதான் எழுதுறது? ஒரு கதையை ஆர்வமாகவும் கவனமாகவும் எழுதினா மட்டும் போதாது. அதை எப்படி எழுதணும் அப்படிங்கிறதுக்கு சில அடிப்படைகள் இருக்கு. ஒரு கதையோட வெற்றியை 3 விஷயங்கள் தீர்மானிக்குது. முதல் தேவை தெளிவான ஒரு தீம். ரமணா படத்தை எடுத்துட்டோம்னா ஊழலை ஒழிக்கிறது தான் அதோட மெயின் தீம். மற்ற எல்லா விஷயங்களும் படத்துல செகண்டரி தான். துப்பாக்கி படத்துல பாத்தீங்கன்னா ஸ்லீப்பர் செல்ஸ் அளிக்கிறது தான் தீம். செகண்ட், எந்த குழப்பமும் இல்லாத ஒரு ஸ்ட்ராட்டஜி. மூணாவது, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்ட்ரக்சர். எந்த ஒரு கதையையும் 3ஆ பிரிக்கலாம். பிகினிங், மிட் பாயிண்ட், எண்டிங். கதை இதே ஆர்டர்ல தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. மெமெண்டோ படத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா கதையோட மிட் பாயிண்ட் தான் படத்தோட கிளைமேக்ஸா வரும். சினிமால 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர்னு ஒன்று இருக்கு. அதை பத்தியும் ஸ்கிரீன் பிளே எழுதுறது சம்பந்தமான இன்ட்ரெஸ்டிங்கான தியரிஸ் பத்தியும் அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்ப்போம்.